Taste the Daily. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் முடிவு செய்துவிட்டதால் யாரும் திமுகவுக்கு வாக்களிக்க தயாராக இல்லை என்று அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் நடைபெற்ற பூத் கமிட்டி நிர்வாகிகளின் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 52 ஆண்டுகளுக்கு மேல் இன்றைக்கு பொன்விழா கண்ட கட்சி இல்லையா? 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம், அதிகமான திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு திமுக ஆட்சி 4 வருஷத்துல முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 4 வருஷம் போகுது, எந்த திட்டமே வரல. இந்த தொகுதிக்கு வந்திருக்கு, இந்த பகுதிக்கு வந்திருக்கு, எதுவுமே வரல. பொள்ளாச்சி தொகுதிக்கு வரல, கோவை மாவட்டத்துக்கு வரல, தமிழ்நாட்டுக்கு வரல. எடப்பாடியா இருக்கும்போது அம்மா இருக்கும்போது எத்தனை திட்டங்களை எது கேட்டாலும் பொள்ளாச்சி சேரமண வாங்கிட்டு வருவார் இல்லையா? அதே இங்க இந்த பகுதிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிணறு இருந்தாலும் சரி, இந்த பொள்ளாச்சி இருந்தாலும் சரி, ராமன் இருக்காரு, அதே போல ஏராமன் இருக்காரு, இங்க எல்லாமே முக்கியமான நாங்க இருக்கிறோம். ஒரு கன்சாமியோட சூழல் இருக்காரு, எங்களை எவ்வளவு பண்ணோம். அதே போல சேர்மன் தம்பி இருக்கு, அப்படியே அதே போல பாருங்க எல்லாமே ஒன்று டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சேர்மன் இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் இருந்தவங்க இருக்காங்க, எல்லாமே கவுன்சிலர் இருக்காங்க, யூனியன் கவுன்சிலர் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. எப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தோம்? ஏதாவது வேலை நடக்குதா? ஏதாவது திட்டங்கள் வருதா? மக்கள் தெளிவா இருக்காங்க. இந்த ஆட்சி போகணும், திமுக ஆட்சி போகணும். இன்னைக்கு MK ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பின்னால் இன்னைக்கு எந்த திட்டமே இங்க வரும். மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்தோம், 50 ஆண்டுகளாக வளர்ச்சியை கோவை மாவட்டத்துக்கு கொடுத்தோம். ஆனால் ஒரு வளர்ச்சியுமே இல்லை. விளம்பரத்தில் மட்டும் இந்த ஆட்சி போயிட்டு இருக்குது, மக்களுக்கு தெளிவா தெரியும். இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா முடிவு பண்ணிட்டாங்க, இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. இதனால் எந்த திட்டம் வரல, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இது மட்டுமல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம். இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் கொலை, வயசான 2 பேர் ஒரு பல்லருக்கு பக்கத்தில் ஒரு மாவட்ட செயலர் இருக்கிறதுக்கு பக்கத்தில் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடிச்சு, ஆமா 4 குடும்பத்தை அப்பாவி குடும்பங்கள் வயசானவர்கள் அடிச்சு நிறைய எடுத்துட்டு போறாங்க. டெய்லி கொலை. இன்னைக்கு பாதுகாப்பே இல்லை. அந்த மாதிரி சொல்லுங்க. சட்டம் எப்படி இருந்தது எடப்பாடியார் இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது, எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது எத்தனை திட்டங்கள் கொடுத்தாரு, சட்டம் எப்படி இருந்தது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவிலே நம்பர் 1 போலீஸ் இன்னைக்கு கோயம்புத்தூர் RS புரமும் சென்னை வாங்கிச்சு எடப்பாடியார் இருக்கும்போது. அது மட்டும் இல்ல, கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தார் இந்த எடப்பாடியார் அவர்கள். இன்னைக்கு எவ்வளவு பெரிய வளர்ச்சி இன்னைக்கு நம்ம மாவட்டத்துக்கு வந்திருக்கு. பொள்ளாச்சி தொகுதிக்கு அத்தனை கூட எடப்பாடியார் தானே. இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த ஆட்சி போக வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டாங்க. ஆட்சி மாற்றம் உறுதி. இன்னைக்கு நீங்க எல்லாம் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நானு பொள்ளாச்சி ராமண்ணா தாமண்ணா எல்லாம் வரும்போது என்ன சொன்னீங்க? எங்க பார்த்தா கூட்டணி கொண்டு வாங்க, கூட்டணி வரணும். அது நிறைய பேர் சொன்னீங்க, எந்த கல்யாணத்துக்கு எங்க போனாலும் கூட்டத்துக்கு வந்தாலும் எப்படியாவது BJP சேருங்கன்னு சொன்னீங்க. சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு எடப்பாடி அந்த கூட்டணி அமைச்சிருக்காருல்ல, நீ என்ன சொன்னீங்களோ செஞ்சிருக்காரு. இன்னும் அதிகமான கூட்டணி வரப்போகுது எடப்பாடி தலைமையில. கண்டிப்பாக 200 கோடிக்கு வெற்றி பெற்று எடப்பாடி மாநில ஒரு எழுதி வச்சுங்க, 200 கோடிக்கு வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார்.